श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம், ஆச்சாரியன் அனுகிரகம், சுவாமி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப அழகாக அருளிச் செய்த ஸ்ரீரங்க வரிவசியா என்ற தமிழ் உரை நமக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப எளிய தமிழ் நடையில் சுவாமி உள் ஆழமான வேதாந்த அர்த்தங்களை நமக்கும் புரிகிற அளவு அழகாக அதை தெரிவித்ததை ஏதோ யதாசக்தி யதாமதி அடியேன் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது போன ஸ்லோகத்தில் நம்மாழ்வாரை பற்றி அனுபவித்தவர். அடுத்தது ரங்கநாயகி தாயார் அவரை பற்றிய ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். நம ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரூவிப்ரமபேததः ஈசேஷிதவ்யவைஷம்ய நிம்னோன்னமிதம் ஜகத். நம ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரூவிப்ரமபேததः ஈசேஷிதவ்யவைஷம்ய நிம்னோன்னதம் இதம் ஜகத். அதாவது இதில் இந்த ஸ்லோகத்தில் எந்த ஒரு பிராட்டியின் புருவ நெரிப்பு, அந்த புருவத்தை வளைச்சி அந்த போக ரசத்தில் அந்த புருவ நெரிப்பாலையும் புன்சிரிப்பாலையும் இந்த உலகமானது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு உடையதாக மாறுகிறதோ அந்த பிராட்டியான ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நமஸ்காரங்கள் என்கிறார். எந்த ஒரு பிராட்டியின் புருவங்களின் நெரிப்பு மூலமாக இந்த உலகம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு உடையதாக மாறுகிறதோ அந்த பிராட்டிக்கு ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நமஸ்காரங்கள். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் சில பேர் செல்வம் படைத்தவர்களாக இருப்பா, சில பேர் ஏழையாக இருப்பா. அதுக்கெல்லாம் காரணம் அவளுடைய புருவ அசைவே காரணம், அவளுடைய கட்டாட்சம். யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாக வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில். அனைத்து செல்வங்களும் அவள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாளோ அங்கங்கே ஓடுமா, நான் முதல்ல. அவளது அனுகிரகம் கிட்டியவர்கள் உயர்ந்தும் கிட்டாதவர்கள் தாழ்ந்தும் போகின்றனர் என்பது கருத்து. இங்கே சுவாமி பராசர பட்டர் இதை குணரத்ன கோஷத்துலையும் எடுக்கிறார். இதே மாதிரி அது குணரத்ன கோஷம் 61 ஸ்லோகமும் பெரிய பிராட்டியோட மகாலட்சுமியை பற்றி, அவளுடைய ஔதாரியம், அவருடைய காருண்யம், வாத்சல்யம் ஆர் சிம்ப்ளி ஒண்டர்ஃபுல். அதை பற்றி அனுபவிப்போம். அச்சேதனங்களை விட சேத்தனர் மேலானவர்கள். இந்த சேத்தனங்களில் நித்தியர்களும் முக்தர்களும் சம்சார பந்தமே இல்லாமல் சம்சார பந்தம் இருந்து நீங்கியவர்கள். ஆகவே அவர்களை பற்றியும் விசாரம் இல்லை. திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால்னு நம்மாழ்வார் தெரிவித்தபடி சம்சார பந்தத்தில் நம்மெல்லாம் கட்டுண்டவர்கள். திண்ணம் அழுந்த கட்டி, அப்படியே கட்டு கர்ம பந்தத்தால் கட்டுண்டவர்கள் நாம். அதனால்தான் சோசனீயர்கள், கவலைப்பட வேண்டியவர்கள். ஸோ இதம், இந்த ஜகத் உலகமானது அல்லது உலகில்லோர், உலகத்தில் இருப்பவர்கள், உலகினர்கள். இதம் ஜகத் யத், எந்த ஸ்ரீரங்கநாச்சியாரின் புரு விப்ரம புருவங்களின் அசைவுகளின் பேதத்தகா வகைகளினாலே, புருவ அசைவுகளின் வகைகளினாலே ஈஷ மேலானவர்கள்
ஈஷித்தவ்ய பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற வைஷமியம் பிரிவுகளால் நிம்ன தாழ்ந்தும் உன்னதம் உயர்ந்தும் இருக்கிறதோ தஸ்யை அந்த ஸ்ரீரங்கநாயக்கை நமகா, ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நமகா, நமஸ்தே, வணக்கம், நமஸ்காரங்கள். ஸோ அச்சேதனங்களை விட சேத்தனர் பெஸ்ட்டு. அந்த சேத்தனர்களில் பத்தர், முக்தர், நித்தியர்னு 3 வகைப்படுபவர்கள் ஜீவாத்மாவில். பத்தர்னா சம்சார பந்தத்தில் கட்டுண்டு இருப்பவர்கள், நம் போன்றவர்கள். முக்தர்கள்னா நம் போன்றவர்களாக இருந்து ஏதோ வழி பண்ணி பக்தி யோகமோ இல்லை சரணாகதியோ பண்ணி மோட்சம் அடைந்து ஸ்ரீவைகுண்டத்தில் முக்தாத்மாவாக இருப்பவர்கள். முதல்ல பத்த ஜீவாத்மாவாக இருந்து முக்தி அடைந்தவர்கள் முக்தாத்மாக்கள். அவர்களுக்கு கஷ்டமே, இன்னுமே சம்சார பந்தமே கிடையாது. நித்திய சூரிகள்னு இருப்பா சில பேர், அனந்தகருட விஸ்வக்சேனர்னு, அது போன்றவர்கள். அவர்கள் எப்பவுமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்போம் நித்தியர்கள். அவர்களுக்கும் இது கிடையாது. நம்ம தான் இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் இந்த திவ்ய தம்பதிகள் எல்லாருக்கும் யாரு மேலே அன்பு, பிரீத்தி, வாத்சல்யம், காருண்யம் ஜாஸ்தி? நித்தியர்கள் மேலேயா, முக்தர்கள் மேலேயா, பத்தர்கள் மேலேயா? ஆப்வியஸ்லி பத்தர்கள் மேலே, நம்மேல் தான். ஏன்னா 3 குழந்தை இருந்து 2 குழந்தை ரொம்ப ஸ்காலர்லியாக இருந்து பண்டித்தனாக இருந்து பராக்கிரமனாக இருந்தால் 3 குழந்தை மேலேயும் அன்பு இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத செவல குழந்தையாக இருக்கிற, புத்தி கொஞ்சம் சுவாதீனமாக இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தை மேலே தான் அவளுக்கு ஒரு ஆசை, பாசம், பிரீத்தி எல்லாம் இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் இந்த பத்த ஜீவாத்மாக்களை கடை தேற்றவே விருப்பம். எப்படியாவது இவாளை கடை தேற்றணும், அதுதான் அவளுடைய ஒரே குறிக்கோள். அதில் பிராட்டியுடன் கலந்தே ஜெகத் சிருஷ்டி, ரக்ஷணம், பிரளயம் இவைகளையும் மோட்சம் அருள்வதையும் சேர்த்து பண்ணுறா திவ்ய தம்பதிகள். எம்பெருமான் அனுகிரகிக்கிறார் என்பது சாஸ்திரார்த்தம். யதா கர்ம பலதாயி. எம்பெருமான் சர்வசமனாக இருந்தாலும் பத்த ஜீவர்களுக்குள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது. ஏன்னா அவரவர்கள் கர்மானுகுணமாக உயர்ந்த தாழ்ந்த பதவிகள் அமைகிறது. சம்சார பந்தத்தில் கட்டுண்டவர்கள். ஒன் தொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்ததை சுவாமி தேசிகனும் ஒன் தொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்யன்னு சரமஸ்லோகாதிகாரத்தில் ரகசிய திரேசாரத்தில் காட்டி அருளுகிறார். ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத ஜைன பௌத்தர்கள் கூட கர்மன்றதை ஒப்புக்கொள்கின்றனர். கர்மம் அனாதி, இல்லைன்னா ஏழை, பணக்காரன், நோயாளி, நோயற்றவன், படித்தவன், அறிவிலி, இதெல்லாம் ஏன் வரணும்? என்பன போன்ற உலகினரின் காட்சிக்கு காரணம் சொல்லவே முடியாது. பூர்வ ஜென்ம புண்ணிய பாபங்களே தான் காரணம் என்பதை புத்த ஜெயினர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இவை யாவும் எப்படி வந்ததுன்னா பிராட்டியின் புருவாசை இவாள் அவள் திருவுள்ளம் என்பதை கண்டு எம்பெருமான் நடத்துகிறார். ஆனீத அவாதகும் ஸ்வதயா ததேகம் என்று மகா பிரளய காலத்தில் முடிஞ்சதோ பெரிய பிராட்டியும் எம்பெருமான் மட்டுமே இருந்து அவரவர் கர்மானுகுணமாக ஜெகத் சிருஷ்டி பண்ணுகிறார்கள். அந்த எவல்யூஷன் போது மகா பிரளயத்தும் போது உள்ள வச்சு காப்பாற்றிட்டு கொண்டு வரும்போது அவரவர் கர்மானுகுணமாக பிறப்பை தருகின்றனர். ஸோ ஜெகத் உலகுக்கும் உலகினருக்கும் பெயர். ஸோ தேவ மனுஷ்யாதிகள் ஜீவர்களில் சற்றே உயர்ந்தவர்களாகவும் திரியக் ஸ்தாவரங்கள் அதாவது அனிமல்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் சொல்ப ஞானமானவர்களும் இருக்கின்றனர். இதான் மக்களில் நிம்னோன்னத நிலை, அதாவது உயர்ந்தும் தாழ்ந்தும் இருக்கும் நிலை. ஏன் அப்படின்னா பிராட்டியோட கட்டாட்சம். இதை தான் ஸ்ரீ குணரத்ன கோஷம் 16வது ஸ்லோகத்திலே இதை தெரிவிக்கிறார். 4வது ஸ்லோகத்திலேயும் இதை தெரிவிக்கிறார். யத்ப்ரூ பங்கா பிரமாணம் ஸ்திதி ரச்சனாத் ஆரதம்யே முராரே, அதுலேயும் 16வது ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கிறார். ரொம்ப அழகாக அனுபவிப்பது. பிராட்டிக்கு எப்பவும் அனுகிரகமே செய்பவள். அனுகிரகத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதவள். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு வேதாந்த தேசிகன் காட்டியபடி நிகிரகம் ஒருவரை கெடுப்பது என்பதே அவளுக்கு தெரியாது. வாத்சல்யமோ
அந்த காருண்யமும் அவளுக்கு இருக்கா மாதிரி யாருக்கும் கிடையாது. அதாவது வேதாந்த தேசிகன் 27வது ஸ்லோகத்தில் கோதாஸ்துதியில் சொல்கிறார், ஜாதா பராதமபி மாம் அனுகம்பிய கோதே கோப்த்ரீ யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி பயோதராபி. கண்ணுக்கு வடமொழியில் வத்சகான்னு பேர். அதிலிருந்து அதனிடம் பரிவு காட்டும் வாத்சல்யம். எப்படி தாய் பசு தான் அப்பதான் ஈன்ற கன்றிடம் பரிவு காட்டி அதுக்கு வேண்டிய அளவு பால் தந்து அதனுடைய தோலெல்லாம் நக்கி தாயும் தான் தந்த சிசுவுக்கு பால் ஊட்டுவாள். தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த சிசு சிறிதும் ஞானம் இல்லாமல் அது பால் சாப்பிட்ற அந்த ஆர்வத்தில் தாயின் மார்பகங்களை கடிக்கிறது. அப்போ வலி வந்தால் துன்பம் இருந்தால் கூட அதை பொறுத்து கொண்டு சிசுவோட சம்ரட்சணை தான் தனக்கு மிகவும் முகப்பு, அதுதான் தமது கடமைன்னு அதை சற்றும் மனம் தளராமல் பூரித்து போய் போஷித்து ரட்சிப்பார். அதை சுவாமி கோதாவை எடுக்கிறார் ரொம்ப அழகாக. இந்த வாத்சல்ய குணம் அதை வேறொரு இடத்துலையும் தயாசதகத்திலையும் 50வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். திவ்யாபாங்கம் திசசி கருணே ஏஷு சத்தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே வாச்சாரியா விதி சிவமுகா சுவாதிகாரோபருத்தாக மன்யே மாதா ஜடயி வசுதே வத்சலா மாதிருஷேத்வம். ஒரு தாயின், அதாவது மன்யே மாதா ஜடயி வசுதே வத்சலா மாதிருஷேத்வம், ஒரு தாயோட பிள்ளைகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தன் ஷாண்ட்ரோனாக இருப்பான், ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த மகன் அவன் கொஞ்சம் ஞானவானாக இல்லாமல் இருக்கானே அவன் மேலே தான் அவளுக்கு வாத்சல்யம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மகனின் அவல நிலையை அறிந்து அவனும் மற்றவர்களைப் போல ஆக வேண்டுமேனு அரும்பாடுபடுவான். அதான் வாத்சல்யம். நம்ம மேலே அப்படி தான் அவ்வளவு. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், யாரால் முடியலையோ அவனை தான் பெருமாள் தூக்குவான். ஒருத்தன் ரொம்ப வல்லவனாக இருந்தால் அவனை பெருமாள் கண்டுக்க மாட்டான், அவனே அவனை பார்த்துப்பான். ஸோ இட் இஸ் பெட்டர் டு பி நாட் ஏபிள்டு அப்படின்னு வாப்பா. அதே மாதிரி காருண்யம், இரக்கம், தயைன்னு அழைக்கப்படும் அந்த காருண்யம். சீதை எவ்வளோ அழகாக சொல்கிறா அந்த காருண்யத்தை பற்றி. அதாவது அந்த அந்த ஆஞ்சநேயர் இவளை தான் நான் கொண்டுப்படுறேன் அப்படின்னா அப்போ சொல்கிறா சீதை, இவர்கள் ராவணனால் ஏவப்பட்டவர்கள். ராவணன் இப்போது மாண்டதால் இனி இவர்களால் எனக்கு எந்தவித துன்பமும் வராது. ராவணனுடைய வேலையை பண்ணாவா, அதனால் அவர்களை வதைக்க வேண்டியதில்லை அப்படின்னா. அதாவது அதாவது பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வாரும் இதையே தெரிவிக்கிறார். ராமன் ராவணன் எல்லாம் கொன்ன அப்புறம் அந்த அரக்கர் சேனையெல்லாம் சுக்ரீவன்கிட்டையும் ராமன்கிட்டையும் லக்ஷ்மணன்கிட்டையும் சேவிக்கிறான். இரக்கமின்றி மாற்றானின் மனைவியை சிறைப்பிடித்த எங்கள் தலைவன் ராவணன், அவன் செய்த பாபத்தின் பலன் எங்களை தாக்குகிறது. நாங்கள் அவனது ஆணைப்படி நடக்காவிட்டால் அவன் எங்களை கொன்று விடுவான் தான் சீதையை துன்புறுத்தினோம். நாங்கள் அவனது குடிமக்களாக இருப்பதே நாங்கள் செய்த குற்றம், அதனால் எங்களை கொல்லாதீர்கள் அப்படின்னு அவள் கேட்குறத பொங்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக அவள் நடனமாடி விண்ணப்பிக்கிறத சொல்கிறார். பராசர பட்டரும் குணரத்ன கோஷத்தில் 50வது ஸ்லோகத்தில் இதையே தெரிவிக்கிறார். ராமன் அபயமளித்தது இருவருக்கு. காக்க உருவில் வந்ததான் ஜெயந்தனின் உயிரை காத்தது. சரணாகதி அடைந்த விபீஷணனுக்கு அடைக்கலம் தந்தது. ஆனால் சீதை அப்படி கிடையாது. நேர அவள் சரணாகதி பண்ணலைன்னா கூட அந்த ராட்சசியை காப்பாற்றினாலே. அவ்வளவு வாத்சல்யம், அவ்வளவு காருண்யம் உடையவள் எங்கள் பிராட்டி. அந்த பிராட்டிக்கு நமஸ்காரம் அப்படின்னா அந்த ஸ்ரீரங்கன் ஆச்சியாருக்கு வணக்கங்கள் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.